கரூரில் ஒரு சம்பவம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் கரூரிலே போய் பேசுகிறார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசுறார். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு உங்களுக்கு தெரியுங்களா? பாட்டில் என்ன 10 ரூபான்னு என்னது? செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கார். 10 ரூபா பாலாஜி, அவர் பேர் தான் செந்தில் பாலாஜி. அவர் தான் டாஸ்மாக் பாலாஜி. அவர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறார். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறார். ஆனால் இன்னைக்கு அவரை காப்பாற்றுவதற்காக 41 பேர் நசுங்கி செத்தார்கள். யாருடைய ஆட்சியில்? மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சியில், மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். இதுவரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் சிபிசிஐடி விசாரணை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆளுநர் நினைத்தால் அவர்கள் நிராகரிக்கலாம். அரசு அனுப்புகின்ற எந்த திட்டங்களையும் நிராகரிக்கலாம், அல்லது திருப்பி அனுப்பலாம், அல்லது கிடப்பிலே போடலாம் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஆளுநருக்கு இன்றைக்கு ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு ஆதரவை இன்னைக்கு தெரிவித்திருக்கிறார். இது திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடி. இன்னும் நிறைய சவுக்கடிகள் வரும். நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நயினார் நாகேந்திரன் போகக்கூடிய இடங்கள்லாம் நிறைய கூட்டம் வருதாமே, எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது வேற ஒன்று இல்லை. நாங்கள் சினிமா நடிகரோ அல்ல மிகப்பெரிய பேச்சாளரோ கிடையாது. மக்கள் உங்கள் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். அந்த அன்பை எங்கள் மீது காட்டுகிறார்கள். ஐயாச்சாமி ஒரு காட்டுறார். இன்று பீகார் நாளை தமிழ்நாடு. இன்று பீகார் நாளை தமிழ்நாடு. நமது குட்டியப்பா அவர்களோடு சொன்னார்கள், செண்பகவல்லி அணை கட்டுவோம் என்று சொன்னீர்களே. கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் உங்களுடைய நண்பர் தானே, நீங்கள் போய் ஒப்புதல் வாங்கி வந்திருக்கலாமே. எத்தனை முறை நீங்க கேரளாவுக்கு போகிறீர்கள்? எத்தனை முறை ஓணம் பண்டிகைக்கு போகிறீர்கள்? கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தினால் போகிறீர்கள். எல்லா விஷயத்துக்கும் போகிறீர்களே. தென்காசி மாவட்டத்திற்கு செண்பகவல்லி அணை கட்ட பத்தி ஒரு வார்த்தை நீங்கள் பேசினீர்களா? ஒரு வார்த்தை கூட பேசின அக்கறையே இல்லையா உங்களுக்கு? இந்த மாநில மக்கள், இந்த மாவட்ட மக்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு அரசு மீண்டும் தொடரக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும். மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி, மிகப்பெரிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய அண்ணா திமுக, வாஜ்பாய் அவர்கள் உருவாக்கிய ஜனசங்கம், இந்த இரண்டும் தூய்மையான கட்சி. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.